ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்பா ரவை வெஜ் புலாவ் தான் பார்க்க போறோம். எல்லாரும் சம்பா ரவையில பிரியாணி பண்ணி பார்த்துருப்பீங்க, உப்புமா பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டாக சம்பா ரவையில புலாவ் பண்ண போறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் சம்பா ரவையை ஒரு பேனில் நான் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வறுத்தாலே போதும். அதோட ரா ஸ்மெல்லாம் போய் ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவு பதத்துக்கு அது வந்துடும். இப்போ இந்த சம்பா ரவையை வறுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, தக்காளி, பீன்ஸ், கேரட், பட்டாணி இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. தேவையான ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், சோம்பு, ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் நம்ம தாளிப்புக்கு போட்டுக்க போகிறோம். அதோட 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம 2 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இது நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கும். வெங்காயம் ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த புலாவ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அதோட ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மசியணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை அதோட ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெஜிடபிள்ஸும் அதோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம புலாவுக்கு தேவையான தேங்காய் பால் ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் சம்பா ரவை சேர்க்குறதால 2 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் நான் இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 கப் தேங்காய் பால் 1/2 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி இப்போ ஒரு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க சம்பா ரவையை அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா அதை கிண்டி விட்டுட்டு ஒரு கை அளவுக்கு புதினா எடுத்து அதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. அந்த 1/2 லெமனை நல்லா அதில் புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா தேவையான அளவு உப்பு, புலாவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க புலாவுக்கு தேவைப்பட்ட அளவு உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரில் விசில் வச்சுருங்க. இப்போது நம்ம சம்பா ரவை வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல? ஆமாங்க, உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா, பாய்.